பேசுக்குள் ஐஸ் போதைப் பொருட்களை வைத்து இளைஞர்களை கைது செய்ய முயன்ற போலீசார் விசாரணைகளில் கசிந்த பல திடுக்கிடும் தகவல்கள். யார் செய்தது தவறு? காருக்குள் மீட்கப்பட்ட பெண் மருத்துவரின் உடல். முட்டையை மறைக்க விக் வைத்து பல பெண்களை ஏமாற்றி உல்லாச வாழ்க்கை வாழ்ந்த நபர் காரணம். உயிரிழந்த மருத்துவரின் காதலன் குறித்து பகிர் தகவல். உயரழுத்த மின்சார தூண்களின் உச்சியில் ஏறி நின்று அட்டகாசம் போட்ட நபர். அக்குரணை 7ஆம் மைல் கல்லில் பரபரப்பு. நடந்தது இதுதான். 400க்கும் மேற்பட்ட ஆயுதங்கள் பிள்ளையான் கையில். சரத் பொன்சேகாவை மாட்டிவிட பிள்ளையானுக்கு உதய கமன்பில அழுத்தம். முள்ளிவாய்க்கால் நினைவு தினமன்று மோட்டார் சைக்கிள்களில் போக்குவரத்து விதிமீறல் தீர்ப்பை அறிவித்தது நீதிமன்றம். சமூக வலைத்தள புகைப்படங்களால் வந்த நிலை. ராணுவ முகாம்கள் அகற்றம் மற்றும் போலீஸ் நிலையங்களின் குறைப்பே வன்முறைகளுக்கு காரணமா? வடக்கின் பாதுகாப்பு குறித்து கேள்வி. அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிக்கும் அனைவருக்கும் இருக்கைவார் கட்டாயமாக்கல். நுழைவாயில்களில் போலீசார் தீவிர சோதனை. உண்மையான கணக்கீட்டின்படி 1 லிட்டர் எரிபொருள் 700 ரூபாய். விலை குறைப்பு தொடர்பில் புதிய அறிவிப்பு. பிரதமர் கரணி அமரசூரிய அவசர தகவல். தொடர்ந்து நாடு முழுவதும் அமுலில் இருக்கும் எரிபொருள் QR வெளியானது அறிவிப்பு. யாழ்ப்பாணத்தில் ஊழல்வாதிகளுக்கு ஆப்பு வைக்கும் அலுவலகம். திடீர் பணக்காரர்களுக்கு ஏற்படவுள்ள சிக்கல். கும்புறுப்பட்டி காட்டுப்பகுதியில் புதைக்கப்பட்டிருந்த பெருமளவான வெடிபொருட்கள் மற்றும் ஆயுத பாகங்கள் மீட்பு. விடுதலை புலிகளுடையதா என்று நடைபெறும் விசாரணைகள். சித்தாந்தியில் சட்டவிரோத வடிசாராய உற்பத்தி நிலைய முற்றுகை. இளைஞர்கள் மற்றும் போலீசார் இணைந்து அதிரடி நடவடிக்கை. கைப்பற்றப்பட்ட பல பொருட்கள். அமெரிக்க அதிபருக்காக கட்டார் வழங்கிய உலகின் அதிசொகுசு விமானம் அறிமுகம். சர்ச்சைகளுக்கு மத்தியில் ட்ரம்ப் பெருமிதம். தெரணியாகல நூறி வீதியில் அமைந்துள்ள வீடொன்றை சோதனையிடச் சென்று அவிசாவளி பிராந்திய குற்றவியல் பணியகத்தின் போலீஸ் உத்தியோகத்தர்கள் குழுவினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மேலும் பல தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் குழுவொன்றை கைது செய்ய சென்றபோது அவிசாவளி பிராந்திய குற்றவியல் பணியகத்தின் போலீஸ் உத்தியோகத்தர்கள் இவ்வாறு தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர். இச்சம்பவத்தில் 4 போலீஸ் உத்தியோகத்தர்கள் காயமுற்று சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அதேவேளை தாக்குதலை நடத்திய கடத்தல்காரர்கள் குழுவினரும் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. குறிப்பிட்ட வீட்டில் போதைப்பொருள் வியாபாரம் நடைபெறுவதாக கிடைத்த அனாமதீய மனு ஒன்றின் அடிப்படையில் போலீஸ் குழுவினர் இந்த சோதனையை மேற்கொண்டனர். இதன்போது போதைப் பொருட்களுடன் அந்த வீட்டில் இருந்த 4 இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். எனினும் தங்களிடம் போதைப்பொருள் இல்லை என்று போலீசாரே தங்களை தாக்கியதாகவும் கூறி அந்த இளைஞர்கள் போலீசார் மீது குற்றம் சாட்டியுள்ளனர். பின்னர் போலீசாரால் கைது செய்யப்பட்ட 2 இளைஞர்களை விடுவிக்குமாறு வலியுறுத்தி சிவில் உடையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை அந்த இளைஞர் குழுவினர் அச்சுறுத்தியுள்ளனர். அந்த தருணத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் சந்தேக நபரின் கைவிலங்கை கலற்றியதை அடுத்து அங்கிருந்த கும்பல் அந்த போலீஸ் உத்தியோகத்தரை துரத்தி தாக்கியுள்ளது. அதன்பின் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரின் பணப்பையினுள் ஐஸ் போதைப்பொருள் இருப்பதாக கூறி இளைஞர் ஒருவர் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டார். தங்கள் உடைமையில் போதைப் பொருட்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்ய போலீசாரே போதைப் பொருளை கொண்டு வந்து வைக்க முயன்றதாக கூறி பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளனர். எனினும் தொடர்ந்து போலீசாரால் கைது செய்யப்பட்ட நபர்களை அந்த கும்பல் மீட்டதோடு அந்த பணப்பையை திரணியாகலை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதைத் தொடர்ந்து 4 இளைஞர்களும் திரணியாகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் போதைப்பொருள் கடத்தல் விவகாரம் தொடர்பில் அவர்கள் அங்கு வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். அதேவேளை இந்த இளைஞர்களால் தாக்குதலுக்குள்ளான 4 போலீஸ் உத்தியோகத்தர்களும் சிகிச்சைக்காக அவிசாவளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மேலும் திரணியாகலை பகுதியில் போலீசாருக்கும் குழுவொன்றுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக விசேட விசாரணை பிரிவின் குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். திரணியாகல பகுதியில் நேற்று இடம்பெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விசேட நடவடிக்கையின் போது ஏற்பட்ட மோதலில் 4 போலீசார் காயமடைந்துள்ளதோடு சம்பவம் தொடர்பில் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கண்டி தெல்தனிய பகுதியில் காரில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட அம்பாறை மருத்துவரின் மரணம் தொடர்பில் தேடப்பட்டு வரும் நபர் திருமணமாகிய 3 பிள்ளைகளை கொண்டவர் என்றும் அவர் நாடு முழுவதும் பல இளம் பெண்களை திருமணம் செய்வதாக வாக்குறுதி அளித்து பணத்தை மோசடி செய்துள்ளதுமே போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் குற்றப்புலனாய்வுத்துறை உட்பட பல காவல் நிலையங்களில் அவர் மீது புகார்கள் உள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். சந்தேக நபர் மருத்துவரை கனடாவுக்கு அனுப்புவதாக கூறியதோடு திருமணம் செய்வதாக வாக்குறுதி அளித்து அவரிடமிருந்து 1.5 கோடி ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. கனடாவுக்கு குடிபெயரும் கனவுடன் இருந்த அம்பாறை மருத்துவர் பல வங்கிகளில் தன்னுடைய நண்பர்களிடம் கடன் வாங்கி காதலனுக்கு கொடுத்துள்ளார். பெண்ணிடம் வாங்கிய பணத்தில் ஆடம்பரமான வாழ்க்கை அவர் வாழ்ந்துள்ளார். கனடா கனவு சிதைந்ததில் கடும் மன அழுத்தத்துக்குள்ளான பெண் மருத்துவர் வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்த முடியாதால் கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர்.
பிசியோதெரபிஸ்டின் மரணம் தொடர்பாக காவல்துறையால் தேடப்பட்டு வரும் காதலன் தற்போது தலைமறைவாகியுள்ள நிலையில் 3 காவல் குழுக்கள் விசாரணை நடத்தி வருகின்றன. சந்தேக நபர் நாட்டை விட்டு வெளியேறுவதை தடுப்பதற்கு போலீசார் பயணத்தடையை பெற்றுள்ளனர். இஸ்யாமா என்ற 33 வயது பிசியோதெரபிஸ்ட் சந்தேக நபரை சுமார் 8 மாதம் அறிந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் கண்டி பகுதியைச் சேர்ந்தவர். தன்னை ஒரு மென்பொருள் பொறியியலாளர் என்று கூறி இஸ்யாமாவை திருமணம் செய்வதாக வாக்குறுதி அளித்து அவருடன் மிகவும் நெருக்கமாக பழகி கனடாவில் வந்து தங்குமாறு அழைப்பு விடுத்தார். திருமணத்துக்கு பின் கனடாவுக்கு குடிபெயர திட்டமிட்டதாக கூறி ஷியாமாவிடம் அவ்வப்போது பணம் பெற்று வந்தார். கனடா செல்லும் தன்னுடைய கனவு நாளுக்கு நாள் சிதைந்து வருவதால் கோபமுற்ற ஷியாமா சந்தேக நபருடன் அடிக்கடி வாக்குவாதம் செய்து வந்தார். இதையடுத்து 3ஆம் தேதி சந்தேக நபர் ஷியாமாவின் கனடா பயணத்துக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கூறி அவரை நுவரெலியாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புக்கு அழைத்துச் சென்று தங்க வைத்துள்ளார். இதுகுறித்து ஷியாமா தன்னுடைய சகோதரருக்கு தொலைபேசியில் தெரிவித்தார். காதலன் தன்னை ஏமாற்றியதால் மிகுந்த மன உளைச்சலில் இருந்த ஷியாமா 4 நாட்களாக உணவு உட்கொள்ளாமல் இருந்து வந்தார். கடனை திருப்பிச் செலுத்த முடியாத காரணத்தால் மிகுந்த மன உளைச்சலில் இருந்த அவர் இது குறித்து தன்னுடைய சகோதரரிடம் தெரிவித்தார். ஷியாமாவின் சகோதரர் இது பற்றி நுவரெலியா காவல்துறைக்கு தொலைபேசியில் தெரிவித்தார். இதனிடையே 16ஆம் தேதி மாலை காதலன் நுவரெலியாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புக்கு வந்து வாடகை செலுத்திய பின் ஷியாமாவை அங்கிருந்து அழைத்துச் சென்றார். பல நாள் உணவு உண்ணாதால் ஷியாமாவின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் கூறுகின்றனர். இருப்பினும் அவர் எப்படி இறந்தார் என்பது குறித்து துல்லியமான தகவல் இன்னும் வெளியாகவில்லை. பெண்ணின் காதலன் என்று கூறப்படும் சந்தேக நபர் வழுக்கை தலையுடையவர் என்றும் அவர் இளம் பெண்களை ஏமாற்றுவதற்காக போலி தலைமுடியை பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. நுவரெலியா சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளர் சமரகோன் பண்டாரவின் அறிவுறுத்தலின் பேரில் தலைமறைவான காதலனை தேடி தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கண்டி அக்குரணை 7ஆம் மைல்கல் பகுதியில் நேற்று உயர் மின்னழுத்த மின்கப்பம் ஒன்றின் மீது வாலிபர் ஒருவர் ஆபத்தான முறையில் ஏறிய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மின்சாரம் பாயும் அபாயம் இருந்த போதும் அந்த இளைஞர் எவ்வித ஆபத்துமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளார். வெறும் கவன ஈர்ப்புக்காகவோ அல்லது விளையாட்டு தரத்துக்காகவோ இதுபோன்ற அதீத ஆபத்து நிறைந்த செயல்களில் யாரும் ஈடுபட வேண்டாம் என்று சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர். மின் கம்பங்களில் ஏறும்போது ஏற்படும் ஒரு சிறிய தவறு கூட பாரிய மின்சார தாக்குதலுக்கு வழிவகுத்து நொடியில் உயிரை பறிக்கக்கூடும் என்பதால் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் இவ்வாறான விபரீத முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் சரத் பொன்சேகாவின் உத்தரவின் பேரில் பாதுகாப்பு அமைச்சகத்திடமிருந்து தனக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டதாக கூறுமாறு தடுப்பு காவலில் உள்ள பிள்ளையானுக்கு உதய கமென்பில் அறிவுறுத்தியதாக சரத் பொன்சேகா குற்றம் சுமத்தியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சின் மூலம் பிள்ளையாரின் குழுவுக்கு 356 T56 ரக துப்பாக்கிகள், 36 எண் 9 மில்லிமீட்டர் கை துப்பாக்கிகள் மற்றும் ஒரு மெஜிக் ட்ரோ வகை துப்பாக்கி உட்பட மொத்தம் 400க்கும் மேற்பட்ட ஆயுதங்கள் வழங்கப்பட்டன. சம்பந்தப்பட்ட ஆயுதங்கள் இதுவரை பாதுகாப்பு அமைச்சகத்திடம் திரும்ப ஒப்படைக்கப்படவில்லை என்று குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தங்கள் கட்சிக்காரரை நீதிமன்றத்தில் வேண்டுமென்றே ஒரு பொய்யான வாக்குமூலத்தை அளிக்குமாறு சட்டத்தரணி உதய கமென்பில் அறிவுறுத்துவது சட்ட நெறிமுறைகளை முற்றிலும் மீறும் செயற்பாடாகும். எனவே நெறிமுறை மீறல் நடவடிக்கைக்கு உதய கமென்பிலவுக்கு எதிராக மேன்முறையீடு செய்ய முடியும் என்று சரத் பொன்சேகா தெரிவித்தார். இறுதியுத்த கால பகுதியில் இலங்கை படைகளுடன் இணைந்து பணியாற்ற தன்னுடைய ஆயுததாரிகளை பிள்ளையான் கருணாதரப்பு வழங்கியதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. கடந்த மே மாதம் முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற நினைவு தினத்தில் பங்கேற்பதற்காக சென்றபோது போக்குவரத்து விதிகளை மீறியதாக ஒப்புக்கொண்ட 3 மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களுக்கு முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளது. மே 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் தினமன்று நினைவு தினத்துக்காக சென்ற பல மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் போக்குவரத்து விதிமுறைகளை மீறியதாக கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் புதுக்குடியிருப்பு காவல்துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. அதைத் தொடர்ந்து மே 23ஆம் தேதி சம்பவம் தொடர்பில் 3 கைது செய்யப்பட்டனர். பின் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மே 23ஆம் தேதி முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் தலா 1,50,000 ரூபாய் மதிப்பிலான 3 சரீரப்படைகளில் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட வழக்கு ஜூன் 16ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 3 சந்தேக நபர்களும் தங்கள் மீதான குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து அவர்களுக்கு 11,500 ரூபாய், 11,500 ரூபாய், 17,500 ரூபாய் முறையை அபராதம் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டதோடு அபராத தொகையை செலுத்திய பின் அவர்களை விடுவிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அம்பலாந்தோட்டை தேசிய பாடசாலை ஒன்றில் 15 வயதுடைய மாணவி அதே பாடசாலையில் வைத்து மற்றொரு பாடசாலை மாணவனால் தகாத செயற்பாட்டுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இச்சம்பவத்தை மறைத்த குற்றச்சாட்டில் அந்த பாடசாலை அதிபர், பிரதி அதிபர் மற்றும் சந்தேக நபரான மாணவன் கைது செய்யப்பட்டதாக அம்பலாந்தோட்டை போலீசார் தெரிவித்தனர். கடந்த மாதம் 21ஆம் தேதி பாடசாலையில் நடைபெற்ற விளையாட்டு விழாவின் போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த பாடசாலை மாணவியை விளையாட்டு விழாவுக்காக வேறொரு பாடசாலையிலிருந்து வந்த 15 வயதுடைய மாணவன் பாடசாலை கட்டிடங்களுக்கு இடையே மறைவான ஒரு இடத்தில் வைத்து மாணவியை தகாத முறைக்கு உட்படுத்தியுள்ளார்.
தெரிவித்தார். இதுகுறித்து சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கிடைத்த முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு அம்பலாந்துறை போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த 3 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டதாக அம்பலாந்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியும் தலைமை போலீஸ் பரிசோதகருமான அமில ராஜபக்ஷ குறிப்பிட்டார். கைது செய்யப்பட்டவர்கள் அம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். முறையான ஆய்வுகளின்றி வடபகுதியில் அசுர வேகத்தில் ராணுவ முகாம்கள் அகற்றப்படுவதும் போலீஸ் நிலையங்களின் எண்ணிக்கை குறைக்கப்படுவதுமே அண்மைக்கால வன்முறை சம்பவங்களுக்கு முக்கிய காரணமாக அமையலாம் என்று கவலைகள் வெளியிடப்பட்டு வருகிறது. வட இந்திய திரைப்பட காட்சிகளை நினைவூட்டும் வகையில் வடபகுதியில் ஆயுத கலாச்சாரம் மற்றும் வன்முறைகள் அதிகரித்து வரும் நிலையில் வடக்கு தற்போது பாதுகாப்பாக உள்ளதா என்கின்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. சிங்கள தமிழ் அல்லது எந்த ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சட்டவிரோத ஆயுதங்களை இப்படி பகிரங்கமாக காட்டி சமூகத்தை பயமுறுத்தும் சண்டியர் கலாச்சாரம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த சட்டம் ஒழுங்கு கடுமையான முறையில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன. இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் அனைத்து பயணிகளுக்கும் கட்டாய இருக்கைவார் அணிய வேண்டும் என்ற விதிமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய கோமாகம போலீஸ் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் மகம்புர நுழைவாயிலூடாக அதிவேக நெடுஞ்சாலைக்குள் நுழையும் மற்றும் வெளியேறும் வாகனங்களை விசேட சோதனைக்குட்படுத்தியுள்ளனர். பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. உடனடியாக எரிபொருள் விலையை குறைக்க முடியாது என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். மகாநாயக தேர்தலை சந்தித்து ஆசி பெற்ற பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைந்த போதிலும் உள்நாட்டில் உடனடியாக விலையை குறைக்க முடியாது. தற்போது சந்தையில் உள்ள எரிபொருள் அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்டதோடு அதன் சுமையின் ஒரு பகுதியை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது. உண்மையான கணக்கீட்டின்படி 1 லிட்டர் எரிபொருள் 700 ரூபாவுக்கும் அதிகமாக விற்பனை செய்யப்பட வேண்டும். எனினும் அரசாங்கத்தின் நிவாரணம் காரணமாக அதை 400 ரூபாய்க்கு வழங்க முடிகிறது. சாத்தியமான முதல் சந்தர்ப்பத்தில் விலை குறைப்பின் பலனை மக்களுக்கு வழங்குவோம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எரிபொருள் வழங்கும் போது QR குறியீடுகளை பயன்படுத்துவதை நீக்குவது குறித்து இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக படைப்பாளர் மயூர் நெத்திக்குமாரகே தெரிவித்தார். அதன்போது உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் இன்னும் ஏற்ற இறக்கத்துடன் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாணத்தில் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் பிராந்திய அலுவலகம் திறக்கப்பட உள்ளதால் ஊழல்வாதிகள் இனி தப்பிக்க முடியாது என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டை சூறையாடிய கூட்டம் தொடர்ந்து தமது இருப்புகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக சதி விளையாட்டுகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். நாம் தேர்தல் காலங்களில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியின் அடிப்படையில் ஊழல்வாதிகளுக்கு எதிராக விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டு கைதுகள் இடம்பெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக ஊழல் விசாரணைகளை துரிதப்படுத்துவதற்காக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் பிராந்திய அலுவலகங்களை திறக்கும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகிறது. யாழ்ப்பாணத்திலும் அதற்கான அலுவலகம் ஒன்றை திறப்பதற்கு ஏற்பாடுகள் இடம்பெற்று வரும் நிலையில் விரைவில் குறித்த அலுவலகம் திறக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். திருகோணமலை குச்சவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கும்புறுப்பிட்டி கொம்பன்குளம் காட்டுப்பகுதியில் புதைக்கப்பட்ட பெருமளவான வெடிபொருட்கள் மற்றும் ஆயுத பாகங்களை குற்றப்புலனாய்வு பிரிவினர் மீட்டுள்ளனர். திருகோணமலை பிரிவு குற்றப்புலனாய்வு பணியத்துக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் கடந்த ஜூன் மாதம் 18ஆம் தேதி இந்த அதிரடி சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. யுத்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படும் இந்த ஆயுத பாகங்கள் காட்டுப்பகுதியில் உள்ள குழியொன்றில் பீப்பாய்க்குள் உரப்பையில் இருந்து புதைக்கப்பட்டிருந்து எடுக்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட பொருட்கள் அனைத்தும் துருப்பிடித்த நிலையில் காணப்படுவதாக போலீசார் குறிப்பிட்டனர். மட்டக்களப்பு சந்திவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சித்தாண்டி பகுதியில் உள்ள வீடொன்றில் ரகசியமாக இயங்கி வந்த சட்டவிரோத வடிசாராய உற்பத்தி நிலையம் ஒன்று நேற்று இரவு வெற்றிகரமாக சுற்றி வளைக்கப்பட்டு கண்டறியப்பட்டுள்ளது. சித்தாண்டி பகுதி இளைஞர்களும் சந்திவெளி போலீசாரும் இணைந்து மேற்கொண்ட இந்த அதிரடி நடவடிக்கையின் போது வடிசாராயம் காய்ச்சப்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் அந்த வீடு முற்றுகையிடப்பட்டுள்ளது. இதன்போது அங்கு தயாரிக்கப்பட்ட வடிசாராயமும் அதை உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் ஒருவர் அந்த இடத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். இந்த கைது நடவடிக்கை மற்றும் சட்டவிரோத மதுபான உற்பத்தி குறித்து சந்திவெளி போலீசார் மேலதிக விசாரணைகளையும் சட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கட்டார் அரசாங்கத்திடமிருந்து அன்பளிப்பாக பெறப்பட்ட சுமார் $400 மில்லியன் மதிப்பிலான புதிய போயிங் 747-8 எம்போ ஜெட் விமானத்தை ஜூன் 19ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தினார். முன்பு கட்டார் அமிரி பிளைட்டின் கீழ் பறக்கும் அரண்மனை என்று அழைக்கப்பட்ட இந்த சொகுசு விமானத்தை டொனால்ட் ட்ரம்ப் உலகின் அதி சொகுசு விமானம் என்று புகழ்ந்துள்ளார். சிவப்பு, வெள்ளை மற்றும் கடற்படை நீல நிற கலவையில் பெயிண்ட் செய்யப்பட்டுள்ள இந்த விமானத்தில் ஸ்டார்லிங் உள்ளிட்ட அதிநவீன தொடர்பு அமைப்புகளும் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களும் பொருத்தப்பட்டுள்ளன.
விளையாட்டுப் போட்டிக்கு வந்த மாணவியை மறைவான இடத்தில் வைத்து மாணவன் செய்த செயல் மூடி மறைத்த அதிபர். பாடசாலை ஒன்றில் நடந்த திடுக்கிடும் சம்பவம். பேசுக்குள் ஐஸ் போதைப் பொருட்களை வைத்து இளைஞர்களை கைது செய்ய முயன்ற போலீசார். விசாரணைகளில் கசிந்த பல திடுக்கிடும் தகவல்கள். யார் செய்தது தவறு? காருக்குள் மீட்கப்பட்ட பெண் மருத்துவரின் உடல். முட்டையை மறைக்க விக் வைத்து பல பெண்களை ஏமாற்றி உல்லாச வாழ்க்கை வாழ்ந்த நபர் காரணம். உயிரிழந்த மருத்துவரின் காதலன் குறித்து பகிர் தகவல். உயரழுத்த மின்சார தூண்களின் உச்சியில் ஏறி நின்று அட்டகாசம் போட்ட நபர். அக்குரணை 7ஆம் மைல் கல்லில் பரபரப்பு. நடந்தது இதுதான். 400க்கும் மேற்பட்ட ஆயுதங்கள் பிள்ளையான் கையில். சரத் பொன்சேகாவை மாட்டிவிட பிள்ளையானுக்கு உதய கமன்பில அழுத்தம். முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அன்று மோட்டார் சைக்கிள்களில் போக்குவரத்து விதிமீறல் தீர்ப்பை அறிவித்தது நீதிமன்றம். சமூக வலைத்தள புகைப்படங்களால் வந்த நிலை. ராணுவ முகாம்கள் அகற்றம் மற்றும் போலீஸ் நிலையங்களின் குறைப்பே வன்முறைகளுக்கு காரணமா? வடக்கின் பாதுகாப்பு குறித்து கேள்வி. அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிக்கும் அனைவருக்கும் இருக்கைவார் கட்டாயமாக்கல். நுழைவாயில்களில் போலீசார் தீவிர சோதனை. உண்மையான கணக்கீட்டின்படி 1 லிட்டர் எரிபொருள் 700 ரூபாய். விலை குறைப்பு தொடர்பில் புதிய அறிவிப்பு. பிரதமர் கரணி அமரசூரிய அவசர தகவல். தொடர்ந்து நாடு முழுவதும் அமுலில் இருக்கும் எரிபொருள் QR வெளியானது அறிவிப்பு. யாழ்ப்பாணத்தில் ஊழல்வாதிகளுக்கு ஆப்பு வைக்கும் அலுவலகம். திடீர் பணக்காரர்களுக்கு ஏற்படவுள்ள சிக்கல். கும்புறுப்பட்டி காட்டுப்பகுதியில் புதைக்கப்பட்டிருந்த பெருமளவான வெடிபொருட்கள் மற்றும் ஆயுத பாகங்கள் மீட்பு. விடுதலை புலிகளுடையதா என்று நடைபெறும் விசாரணைகள். சித்தாந்தியில் சட்டவிரோத வடிசாராய உற்பத்தி நிலைய முற்றுகை. இளைஞர்கள் மற்றும் போலீசார் இணைந்து அதிரடி நடவடிக்கை. கைப்பற்றப்பட்ட பல பொருட்கள். அமெரிக்க அதிபருக்காக கட்டார் வழங்கிய உலகின் அதிசொகுசு விமானம் அறிமுகம். சர்ச்சைகளுக்கு மத்தியில் ட்ரம்ப் பெருமிதம்.